நாம் எப்படி பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடுறோமோ அந்த மாதிரி கேரளா மக்கள் ஓணமை அறுவடை திருநாளாக கொண்டாடுறாங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்ட ஓணம் திருநாள் இன்னைக்கு கேரளாவோட மிக முக்கியமான திருநாளாக மாறிடுச்சு. மதுரை காஞ்சியில் 10 நாள் கிட்டத்தட்ட ஓணம் திருநாள் கொண்டாடப்பட்டிருக்கு. இதை மதுரையை சேர்ந்த மாங்குடி மருதனாருங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாயோன் மேய ஓணம் நன்னாள் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. பெருமாளுடைய நட்சத்திரம் தான் சொல்லப்படுறது திருவோணம். இந்த ஓணம் பண்டிகைக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குன்னே சொல்ல முடியும். கேரளாவை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்திங்கிறவர் மிக ஃபேமஸானவர். அவர் அந்த நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆண்டுகிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு யாகம் வளர்க்குறாரு. யாகம் வளர்த்து எல்லாருக்குமே தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர். அவர் யாரை வச்சு தியானம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை கூப்பிடுறாருன்னா அசுர குலத்தான தலைவரான சுக்லாச்சாரியரை வச்சு அந்த யாகத்தை நடத்துகிறாரு. அந்த யாகத்தை நடத்திக்கிட்டே எல்லாருக்குமே தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை தெரிஞ்ச தேவர்கள் இதை அசுர குலத்துக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா நம்ம சின்னவங்களாயிரும் அப்படின்னு சொல்லி போரிடுறாங்க. பட் மகாபலி சக்கரவர்த்தி ஜெயிச்சிட்டாரு. கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி யாகம் பண்ணி தர்மம் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்குமே தானங்கள் பண்ண டயத்தில் பெருமாள் என்ன ஒரு அவதாரம் எடுக்கிறாருன்னா, வாமன அவதாரம் எடுக்கிறாரு. வாமன அவதாரம் எடுத்து அங்கே போய் நிற்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி முடிகிற டயத்தில் யாகம் முடிகிற டயத்தில் போய் வாமன் நிற்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, சாரி, இந்த மாதிரி கடைசி டயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வாமனன், அதாவது பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னங்க கேட்க போகிறேன், நான் இருக்கிறதே 3 அடி தான், எனக்கு தேவையான ஒரு 3 அடியை கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இதை பார்த்து சுக்லாச்சாரியார் வந்திருக்கிறது பெருமாள் வாமனன் அவதாரத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மகாபலிகிட்ட சொல்கிறாரு. மகாபலி என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளே என்கிட்ட தான தர்மம் கேட்குறாருன்னா எனக்கு ரொம்ப பெருமை, நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணணும்னா, தர்மம் கொடுக்குறதுக்கு முன்னாடி தன்னோட கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுக்க போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, சுக்லாச்சாரியர் வண்டா மாதிரி உருமாறி அந்த கமண்டலத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு. இதை பார்த்த நம்ம வாமனன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குச்சி எடுத்து குத்திட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா வண்டா இருந்த சுக்லாச்சாரியர் ஒருத்த கண்ணு போயிடுச்சு. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கான முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறாரு. வாமனன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலில் பூலோகத்தை அலைஞ்சிட்டு மறு காலில் வானோகத்தையும் அலைஞ்சிட்டாரு. 2 கால்லையுமே அளந்ததுன்னு 3வது காலை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கவும், என் தலையில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.